வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல வந்து மக்கள் அவஸ்தைப்படுறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு இருப்பிட வசதி, அவங்கள அடிப்படையான ஒரு சில விஷயங்கள செஞ்சுக்கிறது கூட முடியாத அளவில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என்னன்னா இது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருந்தது. இயற்கையே நிறையா தண்ணி போகிறதுக்கான வழித்தடங்கள் நிறைய உருவாக்கி வச்சுருந்தது. ஆறுகள் இருந்தது, சின்ன சின்ன குளங்கள் இருந்தது. ஆனால் இப்போ நிறைய பில்டிங்லாம் வந்துருச்சதுனால நம்ம பழைய வழித்தடங்களை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பழைய வழித்தடங்களும் இல்லை. அப்போ நிறையா வழித்தடங்களை நாம தான் உருவாக்கணும். இப்போ எப்படி மழை பெஞ்சு இந்த அளவுக்கு தண்ணி இந்த இடத்துல தேங்குது அப்படிங்கிறத பார்த்து நிறைய வழித்தடங்களை நாம தான் உருவாக்கணும். நிறைய குளங்களை உருவாக்கணும். நிறையா கிளை ஆறுகளை உருவாக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து ஏன்னா இப்போ வந்து நம்ம இவ்வளோ மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டுறோம். ஆனால் மே, ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் வந்து 2 மாதம் வந்து கரண்ட் இல்லை, போரில் மட்டும்தான் தண்ணி. நம்ம எப்படி தண்ணி வெளியில் எடுக்கிறது? அது அதை விட கஷ்டம். முன்னாடியெல்லாம் கிணத்துல தண்ணி இருந்துச்சு, நம்ம இறைச்சாச்சும் குடிச்சுக்கிட்டோம். இப்போ அதுவும் கிடையாது. ஆனால் இப்போ கிணத்துலேயும் தண்ணீர் மட்டம் உயர்கிற அளவுக்கான மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த நீர் மட்டத்தை உயர்த்துகிற அளவுக்கான வசதிகள் நம்ம பண்ண முடியலை. மழை நீரை எப்படியாச்சும் நம்ம சேர்க்கணும். அதுக்கு நிறைய குளங்கள் வேணும், நிறைய கிளை ஆறுகள் வேணும். இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே இப்போ வழித்தடங்களை ஏற்படுத்தி நேராக கொண்டு கடலில் கொண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா கடல் மட்டம் தான் உயருமே தவிர நம்மளோட நீர் மட்டங்கிறது அந்தளவு உயரப்போகிறது கிடையாது.